ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் விசிட் பண்ண பன்னேர்கட்ட நேஷ்னல் பார்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ் அவுட் சைட் பெங்களூர். இந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் கேட்வேஸ் இது. ஃபுல் ஆஃப் க்ரீனரி, வைல்ட் லைஃப் அண்ட் பீஸ்ஃபுல் நேச்சர். நீங்கள் ஈஸியாக கார் இல்லைன்னா கேபில் ரீச் ஆகலாம் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இந்த பார்க் வந்து சஃபாரி, ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கு ரொம்பவே ஃபேமஸ். மார்னிங் சீக்கிரமாக கொஞ்சம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, எஸ்பெஷலி ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ யூ கேன் அவாய்ட் லாங் க்யூஸ் ஃபார் த சஃபாரி. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் போனது வந்து வீக்கெண்டில் தான். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. டிக்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அண்ட் அங்கே செக்கிங்ஸ் கூட இருக்குது. மெயின் திங், நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போகணுன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக அவங்க திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளேயே விடுவாங்க. அண்ட் நீங்கள் கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். சாரி, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ பிடிக்க முடியல. அண்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மெயினாக பார்க்குறது சஃபாரி தான். நாங்கள் சஃபாரி பஸ்க்குள்ளே போயிட்டு அண்ட் இட் ஹானஸ்ட்லி ஃபெல்ட் லைக் யூ ஆர் டிரைவிங் ரைட் இன் டு த வைல்ட். சஃபாரி பஸ் ஒவ்வொரு அனிமல்கிட்டையும் ஸ்டாப் பண்ணி காட்டிட்டு போகிறாங்க. அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜிராஃப் தான். அது பக்கத்துலேயே ஜீப்ரா, போக போக நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். அண்ட் நாங்கள் அங்கே மெஜஸ்டிக் டைகர்ஸ் பார்த்தோம். அது பக்கத்தில் ஒரு டைகர் ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அதில் தஸ்விகா அண்ட் துஹில் 2 பேருமே அவங்க ஃபேஸ் வச்சு ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு இருந்தோம். அப்போ சடனாக ஒரு சவுண்ட் லயன் கத்துற மாதிரி கேட்டுச்சு. தஸ்விகா பயந்துட்டா. அண்டு உடனே எல்லோரும் லயன் கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நாங்களும் தான் லயன் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தோம். அண்ட் பட் இட் வாஸ் சச் அன் அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட். அண்டு பக்கத்தில் சேம் லயன் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருந்துச்சு. 2 பேரும் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணாங்க. அங்கே நிறைய அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம். இட்ஸ் சச் அன் இன்க்ரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் டு சீ தெம் இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். நீங்கள் கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க். ஆஃப்டர் த சஃபாரி நாங்கள் ஜூ ஏரியாவுக்கு வந்தோம். அங்கே எலிஃபெண்ட்ஸ், டியோ, பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் நிறையா பார்த்தோம். அண்ட் ஃபோட்டோஸ் அங்கேயும் கேப்சர் பண்ணோம். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ். அப்புறம் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பட்டர்ஃப்ளை பார்க். இட்ஸ் ஆக்சுவலி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க் அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி மேஜிக்கல். ஒரு கிளாஸ் டோம்குள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சஃபாரி ரஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் இது ஒரு ரியலி பீஸ்ஃபுல் ஸ்பாட். அண்டு வெளியே வந்து அங்கே கிட்ஸ்க்கு ஒரு பார்க்கு இருந்துச்சு. அதில் தஸ்விகா அண்ட் துஹில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. பன்னேர்கட்ட நேஷ்னல் பார்க் இஸ் a பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் அவுட் சைட் த சிட்டி. நீங்கள் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ். பார்க் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9 AM டு ஈவினிங் 5 PM. அண்ட் எவ்ரி டியூஸ்டேஸ் வந்து இது க்ளோஸாக இருக்கும். சஃபாரி டைமிங்ஸ் வந்து மார்னிங் 10 AM டு ஈவினிங் 4:30 PM வரைக்கும் இருக்கும். அண்டு நீங்கள் காம்போ டிக்கெட்ஸ் பை பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மெயின் திங், டோன்ட் ஃபர்கெட் யுவர் கேமரா. இட் வாஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் டே ஃபுல் ஆஃப் வைல்ட் லைஃப், நேச்சர் அண்ட் ஃப்ரெஷ் ஏர். நீங்கள் அங்கே ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் அனிமல் எதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். See you in the next video. Bye.